அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அன்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் இந்த தாருமே அந்நிய பாஷைகள் இந்த தாருமே ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ஆமென் ஆமென். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே. காலை நேரத்தில் புதிய கிருபையினால் நீ நிரப்பும். பேசிட கிருபை தாருமே. சத்திய ஆவியா என் மேல் வாருமே. சத்திய ஆவியா என் மேல் வாருமே. ஆமென் ஆமென். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ஆமென் ஆமென். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. தேசத்தை கலக்கிட திடனை தாருமே. தேசத்தை கலக்கிட திடனை தாருமே. திறப்பிலே நின்றிட தேவபலனாய் வாருமே. திறப்பிலே நின்றிட தேவபலனாய் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அறிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே. அறிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே. பரிசுத்தமாகிட என் மேல் வாருமே. பரிசுத்தமாகிட தினம் என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ஆமென் ஆமென். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே. சாட்சியாய் வாழ்ந்திட என் மேல் வாருமே. சாட்சியாய் வாழ்ந்திட என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அக்கினி அபிஷேகம் இந்தே தாருமே. அக்கினி அபிஷேகம் இன்றே தாருமே.
பிரகாசிக்க என் மேல் வாருமே சுடராய் பிரகாசிக்க என் மேல் வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே ஆமென் ஆமென் அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அந்நிய பாஷைகள் ஆவியானவரே என் அபிஷேகத்தால் நிரப்பும் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க ஆவியிலும் கருத்தோடு விண்ணப்பம் பண்ண கிருபைகளை தாரும் ஜெபித்திட என் மேல் வாருமே ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அல்லேலூயா அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya ரகசியம் பேசிட கிருபை தாருமே ஒவ்வொரு நாளும் ரகசியம் பேசிட கிருபை தாருமே சத்திய ஆவியா என் மேல் வாருமே சத்திய ஆவியா என் மேல் வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே ஆமென் ஆமென் அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே தேசத்தை கலக்கிட இருளை தாருமே பலனை திடனை தாரும் தேசத்தை கலக்கிட அல்லேலூயா திடனை தாருமே திறப்பிலே நின்றிட தேவ பலனாய் வாருமே திறப்பிலே நின்றிட தேவபலனாய் வாருமே ஹalleluya 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 உற்சாகமனதோடு ஹalleluya இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் நாளிதோறும் கிருபைகள் புதியவைகள் தூரத்துக்கு சமீபத்துக்கு தேவனாயிருக்கிற கர்த்தர் எங்களோடு கொண்டு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கிருபையினால் நிரப்பும் புதிய கிருபையினால் நிரப்பும் ஹalleluya ஹalleluya பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே இயேசுவே பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே பரிசுத்தமாகிட தினம் என் மேல் வாருமே பரிசுத்தமாகி ஆகிட தினம் என் மேல் வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே ஆமென் ஆமென் அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே சாத்தானை ஜெயித்திட சாத்தானை மேற்கொள்ள தத்துவம் தாருமே தேவ பலனை தாரும் ஆவியானவரே சாத்தானை பொல்லா ஆவிகளை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும் தத்துவம் தாருமே சாட்சியாய் வாழ்ந்திட என் மேல் வாருமே சாட்சியாய் வாழ்ந்திட தினம் என் மேல் வாருமே அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே அன்பரே அபிஷேகநாதா அனல் மூட்டும்
ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆவியில் உண்மையில் ஆராதிக்க கிருபை கொடுத்து நன்றி. பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினி அபிஷேகம் இங்கே தாருமே ராஜாவே, அக்கினி அபிஷேகம் இங்கே தாருமே. சுடராய் பிரகாசிக்க என் மேல் வாருமே. சுடராய் பிரகாசிக்க என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ஆமென் ஆமென். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் நண்பரே. கரமுயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அல்லேலூயா. உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா அல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே, அற்புதங்களின் தேவனே, அதிசயங்களின் தேவனே, இரக்கங்களின் ராஜாவே, 1000 தலைமுறைகளுக்கு இறங்குகிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உன்னதமான தேவனே, இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களெல்லாம் எங்களை நீர் காத்தீர் ஆண்டவரே. பாதம் கல்லில் இடராதபடி எங்களை தாங்கி தப்புவித்து இம்மட்டும் நடத்தி வருகிறீரே. உடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரை இல்லத்திலும் ஆண்டவரை நீர் வந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி காக்கும்படியா ஜெபிக்கிறோம். பரலோகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் பூமிக்குரிய நன்மைகளாலும் நிரப்பி காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மோடு இருக்கிற உறவு புதுப்பிக்கப்படட்டும். உம்மோடு இருக்கிற ஐக்கியம் இன்னும் வளர்ந்து பெருகட்டும். சத்தியத்திலே கீழே வேறுபற்றி மேலே கனி கொடுக்கட்டும். பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் நாங்கள் காணப்பட கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இன்னும் ஜெபாவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் எங்களை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா பிசாசின் கண்ணிகளுக்கும் கட்டுகளுக்கும் வஞ்சகத்துக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த காலை ஆராதனையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீருடைய பிள்ளைகளோடு நீர் பேசி வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்தி ஊன்ற கட்டி வருகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது சமூகத்தில் கூடி வந்திருக்கிற அன்பு தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், வாலிப தம்பி தங்கைகள், கண்மணி பிள்ளைகள், தொழில் செய்கிறவர்கள், அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறவர்கள், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறவர்கள், ஆண்டவர் எல்லார் மீது உடைய கரம் ஆண்டவரை தொடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கிருபை பெருகட்டும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிற ஸ்நேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த கிருபையினால் ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த தேசத்திலிருந்து எந்த இடத்திலிருந்து எங்களோடு கூட இணைந்து இந்த கால அதை கலந்து கொள்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மனதில் இருக்கிற கலக்கங்கள், மனதில் இருக்கிற சஞ்சலங்கள், மனதில் இருக்கிற துக்கங்கள், மனதில் இருக்கிற பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஆண்டவரே பவுல் அப்போஸ்தலன் சொன்னதை போல அந்த உன்னத பலன், அந்த பரலோக பலன் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்துகிறவர், வார்த்தைகளை அனுப்பி உற்சாகப்படுத்துகிறவர், வார்த்தைகளை அனுப்பி அற்புதங்களை செய்கிறவர், வார்த்தைகளை அனுப்பி உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன்.
என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்திலும் நாம் ஒரு சங்கீத பகுதியை வாசித்து நாம் பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம் மத்தியில் அவர் இருக்கிறார். ஒரு சங்கீத பகுதியை உற்சாகமானதோடு இந்த காலை நேரத்தில் நாம் வாசிப்போம். வாசித்து கர்த்தரை பாடி அவருடைய திருநாமத்தை நாம் நிச்சயமாய் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 57ஆம் சங்கீதத்தினுடைய 1 முதல் 7 வரை இருக்கிற வசனங்களை நாம் வாசித்து நாம் தியானிக்கலாமா? சங்கீதம் 57 1 முதல் 7 வரை உள்ள திருவசனங்கள் வாசிக்க கேட்கலாம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்தலுக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு சுருக்கான பட்டயமாய் இருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்திலும் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். நாம் சேர்ந்து இந்த வசனத்தை முழு மனதோடு வாசிக்கலாமா? என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் பாடி உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். கர்த்தரை பாடி நாம் கீர்த்தனம் பண்ண வேண்டும். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னான். கடந்த நாட்களில் எவ்வளவோ அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியமான காரியங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். நம்ம சபையில் செய்திருக்கிறார், தேசத்தில் செய்திருக்கிறார், நம்முடைய தொழிலில் செய்திருக்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அவ்வளவு பெரியவர். அவரை நாம் பாடி அவருடைய திருநாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா? அவர் நம் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. பாடும்போது நம்முடைய திருநாமம் உயர்த்தப்படுவது மட்டுமல்லாமல் நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புல்லின் மேல் இறங்குற பனியை போல் அவருடைய பிரசன்னம் உங்களை நினைப்பதை நீங்கள் காண்பீர்கள். நன்றி, நன்றி அப்பா. இப்பொழுது நாங்கள் பாடியுமை மகிமைப்படுத்த போகிறோம். உடைய திருநாமம் உயர்த்தப்படட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்று பாடி தேவனை உயர்த்தலாமா? அவர் நம்மத்தில் இருக்கிறார். அவர் நம்ம கண்மலையானவர். நம்மை காக்கும் தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன். யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஆமென். அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். எந்த நெருக்கத்திலும் உதவி செய்வதற்கு நம்மோடு இருக்கிறார். எந்த போராட்டங்களை மேற்கொள்வதற்கு அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையோடு, ஏதோ ஒரு போராட்டத்தோடு காணப்படுகிற அன்பான சகோதரனை, சகோதரியே, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவரது வலது பார்சத்தில் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொன்னதை போல அவர் நாம் பக்கத்தில் வைத்திருக்கிறோம். நாம் அசைக்கப்படுவதில்லை, நாம் கைவிடப்படுவதில்லை. அவர் நமக்கு துணையாய் நிற்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். யுத்தம் கர்த்தருடையது. நமக்கு முன்னே போவார், தடைகளை தகர்ப்பார், கோடலாவைகளை செவைப்படுத்துவார். யூதராஜ சிங்கம் நம்மோடு கூட இருக்கிறார். உற்சாகமாய் பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தலாமா? நன்றி ஆண்டவரே, எந்த கண்மலையானவரே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி அப்பா, உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என்னை காக்கிறவரே, மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில்
உம்மின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. அல்லேலூயா. பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆமென் ஆமென். இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை என்னைய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயமங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை
சத்தியமானவைகள் ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆமென் ஆமென். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நம் என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரமுயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இரட்சகரே இயேசு நாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசு நாதா ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே. இயேசுராஜா இயேசுராஜா இயேசு ராஜா. கிருபாகரனே, அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை பாடி ஆராதிப்பதற்கு கிருபை பாராட்டினீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், நன்றி நன்றி நன்றி. உடைய கிருபை வெளிப்படுவதற்காய் நன்றி. உடைய பிரசன்னம் வெளியரங்கமாகி கொண்டிருப்பதற்காய் நன்றி. கடைசி நாட்களில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமுள்ள யாவருடைய கண்களும் அதை ஏகமாய் காணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உடைய சமூகத்திற்கு முன்பாக வந்து நாங்கள் நிற்கிறோம். உடைய முகத்திற்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதமே, உதவி செய்யும் கண்மலையாகி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அவர்களோ அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெட்கப்படாதபடி தலையை உயர்த்தி வைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலையில் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற உங்கள் ஒருவருக்காக நாங்கள் விசேஷமாக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். நீங்கள் பதிவிடுகிற ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை நிச்சயம் செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அற்புதமான காரியங்களை செய்து தன்னுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன். ஒரு சரணத்தை நாம் பாடி இதனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாமா? கர்த்தர் நல்லவர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற சின்ன சரணத்தை பாடி வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். ஹல்லேலூயா.
நன்றி அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார். ஹalleluya, 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 ஹalleluya. தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசுவதற்கு நான் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தபோது, மனப்பூர்வம் உள்ளவர்களாய் இருங்கள் என்ற தலைப்பில் பேசுவதற்கு வார்த்தைகளை தேவன் தந்திருக்கிறார். மனப்பூர்வம் உள்ளவர்களாக இருங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். எதை செய்தாலும், எதை நீங்கள் செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல், அதை மனுஷர்களுக்கென்று நீங்கள் செய்யாமல் கர்த்தருக்கென்றே கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் நீங்கள் செய்யுங்கள். ஆமென். நீங்கள் எதை செய்தாலும் அதை மனிதர்களுக்கென்று நீங்கள் செய்யாமல் கர்த்தருக்கென்று, தேவாதி தேவனுக்கு என்று நினைத்து மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆமென். மனப்பூர்வமாய் முழு மனதுடனும் மன நிறைவுடனும் நாம் அதை செய்ய வேண்டும். முழு மனதுடனும் மன நிறைவுடனும் சந்தோஷத்துடனும் மனப்பூர்வமாய் நாம் அதை செய்வோமானால் அது நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். மனப்பூர்வம் உள்ளவர்களாய் இருங்கள். அப்படி என்றால் நாம் எதிலெல்லாம் நாம் மனப்பூர்வமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். நாம் பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்கிறோம். அப்படி என்றால் நாம் தேவனை பாடும் பொழுதும் அதில் ஒரு மனப்பூர்வம் வெளிப்படுவதாக இருக்க வேண்டும். ஆமென். சங்கீதம் 13:6 நாம் வாசிக்கிற போது, சங்கீதம் 13:6 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கடந்த நாட்களில் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று சங்கீதம் 119:68 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அப்போது அவர் நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். 10 பேர் சுகமாக்கப்பட்டார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் நன்றி சொல்லும்படிக்கு அவருடைய திரும்பி அவருடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தினான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் எவ்வளவோ நன்மைகள், உதவிகள், சுகத்தை, ஆரோக்கியத்தை பெற்ற நாம் காலை நேரத்தில் பாடுகிறோமே, அதை மனப்பூர்வமாய் நாம் பாட வேண்டும். ஆமென். மனப்பூர்வமாய் நாம் பாட வேண்டும். சங்கீதம் 95:1 பாருங்கள். சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை பாருங்கள். கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். ஆமென். அப்போ கம்பீரமாக பாடணும். அவர் செய்த நன்மைகளை பாட வேண்டும், அவர் செய்த அதிசயங்களை பாட வேண்டும். ஆகவே கர்த்தரை மனப்பூர்வமாய் பாடி
ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 71:23 வாசிக்கிற போது, சங்கீதம் 71:23 பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகளும். ஆமென். நான் பாடும்போது மனப்பூர்வமாய் பாட வேண்டும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தாலும், கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், காயத்துடன் இருந்தாலும், உடல் வலியோடு காணப்பட்டாலும், அவர்கள் மனப்பூர்வமாய் பாடின போது அற்புதம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே மனப்பூர்வமாய் தேவ சமூகத்தில் நாம் கர்த்தரை பாடி நாம் ஆராதிக்க வேண்டும். அது பெரிய ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து கொண்டு வரும். 100ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். 100ஆம் சங்கீதம் 2வது வசனம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நீங்கள் ஆராதிக்க வேண்டும். பாடல் பாடினாலும் ஆராதித்தாலும் எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் நாம் செய்ய வேண்டும். அது மனிதனுக்கென்று செய்யாமல் அது தேவனுக்கென்று செய்ய வேண்டும். அது உண்மையாய் செய்ய வேண்டும். அது நேர்த்தியாய் செய்ய வேண்டும். தேவன் விரும்புகிறபடி செய்ய வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிறபடி செய்ய வேண்டும். அது தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஆமென். அப்படி நாம் செய்கிற போது எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்வோம் என்றால் அது பெரிய ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து நமக்கு கொண்டு வரும். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளைத்தான் கர்த்தரோடு கூட பேசுவதற்கு என்னை பாரப்படுத்தினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, அதிகாலை நேரம் தூக்க கலக்கத்தோடு அல்ல, ஆமென், மன ரம்மியத்தோடு, மன நிறைவோடு, மன விருப்பத்தோடு, முழு மனதோடு நாம் பாடி ஆராதிக்கிற பொழுது கர்த்தருடைய திருநாமம் எவ்வளவு உயர்த்தப்படும். ஆகவே எதை செய்தாலும் நாம் அதை மனப்பூர்வமாய் செய்வதற்கு நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. பாடும்போது, ஆண்டவரே நான் பாடும்போது சந்தோஷத்தோடு நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நான் பாடணும். ஆமென். அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, 2வது நாம் எதில் மனப்பூர்வமாக இருக்க வேண்டும்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய். அன்பு கூறுவதில் கூட நம்ம மனப்பூர்வமா இருக்கணும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் மனப்பூர்வமாய் கர்த்தரை தேடும் போதுதான் அவரை கண்டுபிடிக்க முடியும். அன்பு செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவள் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய கல்வாரி அன்பை நாம் அறிந்திருக்கிறோம். அவரை நாம் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. பேதுருவை பார்த்த ஆண்டவர் கிட்டார், எல்லாவற்றை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வார்த்தையினால் நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்வதை விட உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நாம் நேசிக்க வேண்டும். ஆகவே தான் வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், யோவான் 3:16 பாருங்கள். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மில் அன்பு கூர்ந்தார். நம்மை அன்பு கூர்ந்த தேவன், அவரில் நாம் அன்பு கூற வேண்டும். அவருடைய வார்த்தையில் நாம் அன்பு கூற வேண்டும். அவர் நமக்கு தந்த எல்லா காரியத்துக்கு நன்றி செல்வது மட்டுமல்ல, அவர் மனப்பூர்வமாய் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். சென்று பாடலாமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே 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 இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை
உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரிந்திருக்கிறபடி 2 பேர் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். மூத்தவன் காயினும் காணிக்கையை கொண்டு வந்தான், இளையவன் ஆபேலும் காணிக்கையை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவர் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனப்பூர்வமான ஒரு காரியம்தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். அந்த வசனம் எப்படி? ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுக்களிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்படி என்றால் நம்முடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டுமானால் ஒரு மனப்பூர்வம் இருக்க வேண்டும். நம்முடைய பாடல் ஆராதனை அங்கீகரிக்க வேண்டுமானால் அது மனப்பூர்வமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்க வேண்டுமானால் அது மனப்பூர்வம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு கடமைக்காக எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்யாமல் உள்ளத்தின் ஆழத்தின் மன நிறைவுடனும் கர்த்தருக்கு நாம் செய்கிற போது அவைகள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. என கண்பானவர்களே, ஊழியமும் அப்படித்தான். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 145:18 உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்படி என்றால் ஜெபத்திலும் ஒரு மனப்பூர்வமான காரியங்கள் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். லேவியராகமம் 22:29. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால், கர்த்தருக்கு நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவீர்களே ஆனால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. மனப்பூர்வமாய் நீங்கள் அதை செலுத்த வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் செலுத்துற மனப்பூர்வமாக செலுத்தணும். பாடினாலும் அது மனப்பூர்வமாக இருக்கணும், ஆராதித்தாலும் மனப்பூர்வமாக இருக்கணும், காணிக்க கொடுத்தாலும் மனப்பூர்வமாக இருக்கணும், ஊழியம் செய்தாலும் மனப்பூர்வமாக தான் இருக்கணும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினாலும் மனப்பூர்வமாக தான் இருக்கணும். எல்லாவற்றிலும் தேவன் மனப்பூர்வம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவில்லையானால் அது மனப்பூர்வமாக இருக்கட்டும், அது மனப்பூர்வமாக இருக்கட்டும். இயேசு எரிகோ வழியாய் கடந்து போகிறார். ஒரு மனிதன் குருடன் பர்திமேயு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். எல்லோரும் அவனை அதட்டுகிறார்கள், அவனை எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்றாங்க. ஆனால் அவன் நிற்கவில்லை, திரும்ப மனப்பூர்வமாய் கூப்பிட்டான். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று இன்னும் சத்தமாய் அவன் கூப்பிட்டதை வேதம் சொல்லுகிறது. இயேசு நின்றார். அவன் மனப்பூர்வமாய் கூப்பிட்ட போது இயேசு நின்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை தேவன் உங்கள் கையில் கொடுத்திருக்கலாம். ஒரு ஞாயிறு பள்ளி நடத்துவதற்கு, இல்லை ஒரு வாலிபர் ஊழியத்தை கொடுத்திருக்கலாம். உங்கள் ஆலயத்தில் இசையமைக்கிற ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு பெருக்கி செயர்கள் போடுகிற ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு வேலை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். அதை மனப்பூர்வமாய் செய்யுங்கள், மன ரம்யத்தோடு செய்யுங்கள். அது மனிதனுக்கென்று செய்யாமல் அது தேவனுக்கென்று செய்யுங்கள். அதை கர்த்தர் நிச்சயமாய் பார்ப்பார். அல்லேலூயா. சற்று நாட்களுக்கு முன்பு ஒரு ஊழியத்தினுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அவருடைய தகப்பனார் அந்த ஊழியரை பார்த்து தன்னுடைய மகனை ஊழியத்திற்கு வைத்துக் கொள்ளும்படி அந்த சபையில் போதகரிடம் கேட்டுக்கொண்டு அந்த வாலிப தம்பியை ஒப்படைத்து விட்டு கடந்து போனார். அந்த வாலிப தம்பி உண்மை உள்ளவனாக இருந்தார். தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்து பாடி ஆராதித்து அதை மனிதனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்வதை அந்த ஊழியக்காரர் கவனித்து கொண்டே இருந்தார். அதை பார்த்து கொண்டே இருந்தார். அவன் என்ன வேலை செய்கிறான், எப்படி வேலை செய்கிறான் என்பதை கவனித்து கொண்டே இருந்தார். சில மாதங்கள் கடந்தன, வருடங்கள் கடந்தது. ஒரு நாள் அந்த வாலிபன் அந்த போதகரிடம் வந்து நின்றான். ஐயா, கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறார் என்று சொன்னான். உடனே அந்த போதகர் சொன்னார், மகனே, எனக்கு முன்னதாகவே தெரியும், நீ சின்ன வேலை, ஒரு சாதாரண வேலை, கடை நிலையில் இருக்கிற ஒரு வேலையை நீ செய்கிற போது அதை சபைக்கென்று செய்யாமல், அதை ஊழியருக்கென்று செய்யாமல், அதை மனிதனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று நீ செய்ததை நான் கவனித்தேன். சில வருடங்களாக கவனித்துக் கொண்டிருந்தேன். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உண்மையும், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நேர்மையும், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய தாழ்மையும், உன்னிடம் காணக்கூடிய மனப்பூர்வமும் நிச்சயமாகவே உன்னை உயர்த்தும் என்று நான் முன்னாலே அறிந்திருக்கிறேன். ஆகவே நீ போ, கர்த்தர் உன்னை பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி மனப்பூர்வமாய் தன் கரத்தை இந்த மகன் மேல் வைத்து ஆசீர்வதித்து அனுப்பினார். பின் நாட்களில் ஒரு மகிமையான ஊழியக்காரனாய் அந்த வாலிப தம்பி எழும்பினதை அவர் சாட்சியாய் சொன்னார்.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எதை செய்தாலும் அதை மனிதனுக்கென்று செய்யாமல் அதை தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்கிற போது கர்த்தருடைய திருநாமம் உயர்த்தப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது காரணமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாலும் சரி அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஆபிரகாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தனால் அல்லவா ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனால் அல்லவா கர்த்தருடைய நாமம் மகிமை அடைந்ததை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும், அதை உண்மையாய் செய்ய வேண்டும், அதை சரியாக செய்ய வேண்டும். தேவன் விரும்புகிறதை தேவன் விரும்புகிறபடி தேவன் விரும்புகிற நேரத்தில் நாம் செய்வது பெரிய ஆசீர்வாதம். இந்த காலை நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. கர்த்தருடைய திருநாமம் உயர்த்தப்படட்டும். யாத்திரையாகமம் 25:2 பாருங்கள். யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லுப்பா. காணிக்கை கொண்டு வரது எல்லாட்டையும் சொல்லு, ஆனால் யாரெல்லாம் மனப்பூர்வமாக எனக்கு கொண்டு வராங்களோ அவனிடத்துல மட்டும் இந்த காணிக்கை வாங்கப்பா, நான் அவளை ஆசீர்வதிப்பேன். பார்த்தீங்களா, எல்லாரும் காணிக்கை கொண்டு வராங்க. ஆமென். எல்லாரும் சபைக்கு வராங்க, எல்லாரும் ஆவியில் நிரம்புறாங்க, எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, எல்லாரும் காணிக்கை கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் மனப்பூர்வம் இருக்கா? எல்லா இடத்துலையும் உண்மை இருக்குதா? கர்த்தருக்கு பயந்ததை செய்கிறாங்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் இந்த காலை நேரத்தில் காலை ஆராதனையில் கலந்து கொள்கிறீர்கள். மனப்பூர்வமாக இதில் கலந்து கொள்கிறீர்களா? உற்சாகமனதோடு கலந்து கொள்கிறீர்களா? அதுதான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து உன்னதத்திலிருந்து உங்களுக்கு கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த காலை நேரத்தில் மனப்பூர்வம் உள்ளவர்களாகிருங்கள். மனப்பூர்வம் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் இன்றைக்கு கேட்டோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆலயத்திற்கு வருவது மனப்பூர்வம், காணிக்கை கொடுப்பதில் மனப்பூர்வம், கர்த்தரை பாடி ஆராதிப்பதில் மனப்பூர்வம், எதிலும் நாம் மனப்பூர்வம் உள்ளவர்களாக இருக்கிற போது கர்த்தர் எவ்வளவான ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் தந்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். மனிதன் பாராட்ட வேண்டும் என்றல்ல, மற்றவர்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்றல்ல, கடமைக்காக அல்ல, மனப்பூர்வமாய் செய்கிற போது கர்த்தர் அந்த காரியத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் இணைந்து ஜெபித்து இந்த ஜெபத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. அந்த சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. ஆமென் ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. இணைந்து ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில உடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மனப்பூர்வம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட அனுக்கிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். பாடினாலும் ஆராதித்தாலும் ஜெபித்தாலும் உமக்கு கொடுத்தாலும் ஊழியம் செய்தாலும் பணிவிடை செய்தாலும் எதை செய்தாலும் அதை மனிதனுக்கென்று நாங்கள் செய்யாமல் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்வதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாரும்.
நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். மனிதர் பார்க்க வேண்டும் എന്നല്ല ஆண்டவரே, பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, மனப்பூர்வமாய் நீர் விரும்புகிறதை நீர் விரும்புகிறபடி செய்வதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாரும். உண்மையும் உத்தமமும் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. அதிகாலை ஆராதனை மனப்பூர்வமாய் நாங்கள் செய்ய கிருபைகளை தாரும். மன நிறைவுடனும் முழு மனதுடனும் உமக்கென்று செய்ய பாடி ஆராதிக்க கிருபைகளை தாரும். நீர் அப்படி ஊருக்கும் கிருபை அளிக்கப் போவதற்காக நன்றி. உன்னத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய சகல நன்மைகளால் பிள்ளைகளை நிரப்பும் அப்பா, நிரப்பும். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிற கர்த்தாவே, எந்த இடத்திலிருந்தும் பிள்ளைகள் எங்களோடு கூட இணைந்து பாடி ஆராதித்தாலும் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நீ மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம், பதிலை தருவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்து உடைய திருநாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இப்பொழுதும் ஜெப குறிப்பை பதிவிட்டு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பல நாட்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஜெபத்தை கேட்டு அற்புதமான காரியங்களை செய்யும். துக்கம் சந்தோஷமாய் மாறும். கண்ணீரை கணக்கு வைக்கிறவர், கண்ணீருக்கு பதிலளிக்கிறவர். இப்படி கண்ணீருக்கு பதிலை தாரும் அப்பா. நன்றி ஆண்டவரே. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும், கடன் பிரச்சனைகள் விலகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகட்டும், தொழில் விருத்தி அடையட்டும். பிள்ளையுடைய எதிர்காலங்களை குறித்து கவலையோடு இருக்கிற பெற்றோருக்கு ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை குறித்து உற்சாகப்படுத்தும். இம்மட்டும் நீர் நடத்தினீர், இன்னும் நடத்த போற கிருபைகளுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போராட்டங்கள் விலகி போகட்டும். நன்றி ஆண்டவரே. சரீர பலவீனங்கள் மறைந்து போகட்டும். மருத்துவமனைக்கு அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு புது வழிகளை காட்டும், புது வழிகளை காட்டும். உடைய கிருபை விளங்க பண்ணும். நன்றி ஹோலி ஸ்பிரிட். நன்றி நன்றி நன்றி. உடைய கிருபை நிரம்பி இருப்பதற்காக நன்றி. உடைய பிரசனம் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. புல்லில் மேல் இறங்குற பனியை போல உடைய மகிமை நிரம்பி கொண்டிருக்கிறது. உமக்கே கோடா கோடி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். எந்த தேசத்திலிருந்தும், எந்த மாநிலத்திலிருந்தும், எந்த இடத்திலிருந்தும் இணைந்து பாடி ஆராதித்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் கிருபையை பெருக பண்ணும். அன்பின் கரத்தில், அற்புத கரத்தில், அதிசய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பாடுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவாராக, இயேசுவானவர் மகிமைப்படுவாராக, பரிசுத்த ஆவியாகிய தேவன் மகிமைப்படுவாராக, திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக, திரியேக தேவன் மகிமைப்படுவாராக, ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் மகிமைப்படுவாராக. நன்றி. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். எதை செய்தாலும் அதை மனிதருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்வோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. God bless you.